தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மத்திய அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட அதிகபட்ச குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் டிப்ளமா நீங்கள் படித்தாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து டிப்ளமா படிச்சிருக்க மாட்டீங்க, பட் நீங்கள் 10th 12th இல்லை டிகிரி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. சில பேர் டிப்ளமா மட்டுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் டிப்ளமா கேட்டகரிக்குள்ளே வந்தாலே கண்டிப்பாக 10th இல்லை 12th எலிஜிபிலிட்டியே உங்கள்கிட்ட வந்து இருக்கும். அப்படி இல்லைனா சில பேர் பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சும் டிப்ளமா படிச்சிருப்பாங்க. சில பேர் 12ஆம் வகுப்பு முடிக்காமல் 10th முடிச்சு கூட டிப்ளமா படிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 39,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு எல்லா கேண்டிடேட் எல்லா பீப்புள்ஸுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ தமிழகத்தில் யார் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். உங்களால் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் இந்த ஜாப்க்கு நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, மற்றபடி இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியுமா, அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே சரி உங்களால் வீட்டில் இருந்துக்கிட்டே அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த லிங்க், இந்த 2 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஜாப்பை பற்றி டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படிக்கிறதுனா படித்து பார்க்கலாம். அப்படிலாம் ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு தேவையான அனைத்து விண்ணப்பங்களும் கீழே உள்ளது நண்பான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் இதை பற்றி சில டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக உங்களுக்காக லிங்க் வர்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ்ன்றது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். சரியா? ஸோ இந்த 20 செகண்ட்ஸ் முடிஞ்சு ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்ற வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற மாதிரி இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிங்க் வந்து இந்த இடத்துல வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்கணும் அதுக்கான அப்ளையாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலுமே சரி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 லிங்குமே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் முடிஞ்சளவு 2 லிங்குமே கிளிக் பண்ணி பார்த்து நம்ம சொல்லக்கூடிய ப்ராசஸ் மெத்தடை அப்படியே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள், ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜாப்பில் என்ன மாதிரி போஸ்டிங் வந்து இருக்குது, ஸோ என்ன மாதிரி போஸ்டிங் ஆஃப் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் அந்த டிபார்ட்மெண்ட் இல்லாட்டியுமே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. இன்கேஸ் கிடைச்சால் கூட உங்களுக்கு வந்து நல்லது தான். ஓகேவா? ஸோ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 4 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஏ, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா உதவியாளருக்கான வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் ஏக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஏக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிஸ்ட் ஏ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 3க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த டெக்னீஷியன் ஏயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், கார்பெண்டர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கோம் அனைத்து பேருமே பார்த்தீங்கன்னா இந்த டெக்னீஷியன் ஏ இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட் இதில் படிச்சிருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஆர்டிஸ்ட் ஏக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அந்த டிபார்ட்மெண்ட் வைஸும் கொடுக்கல. ஸோ மற்ற கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றதே கிடையாது. இன்கேஸ் இது டிபார்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் வேறு எதுவும் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் டிப்ளமோ இல்லை வேறு எதுவும் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலுமே சரி
இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,000 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 20,000 ஆரம்பிச்சு 63,200 வரைக்கும் தருவதா சொல்லியிருக்காங்க. உங்களோட ஸ்டார்டிங் லெவலில் வந்து 19,000 கொடுத்தனாலுமே உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் அவங்க சொல்லக்கூடிய மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். அப்ராக்சிமேட்லியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 38,000 கிட்டத்தட்ட 39,000 வரைக்கும் மாத சம்பளம் கிடைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொல்கத்தா இல்லைனா வந்து நீங்கள் புவனேஸ்வர் பீப்புள் அது ரிலேட்டடாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 36,220 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் SSLC மெட்ரிகுலேஷன் அதாவது 10th 12th அந்த மாதிரி. நெக்ஸ்ட் நீங்கள் ITI இல்லை நீங்கள் டிப்ளமோ இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் வயசில் பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வயசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வயதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியான பே வந்து தரதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனித்தனியான குவாலிஃபிகேஷனுமே வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இதற்கு முன்னாடி மேலே இருக்கிறது பார்த்தோம் இல்லையா, இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் போஸ்டிங் டெக்னீஷியன் ஏ இருக்கு இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஏ அதற்கான குவாலிஃபிகேஷன். அதற்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 29,000 92,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு நீங்கள் டிப்ளமோ ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ டிப்ளமோவில் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரிக்கல், சிவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் ஓகேவா. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கான வயதும் அதே மாதிரி தான் உங்களுக்கு 35 வயதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டவுட் நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் சைட்டு. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கும் நம்ம கீழே கொடுத்துருப்போம் இல்லையா, இந்த இதில் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே உங்களால் வந்து வந்துக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த ஜாப்க்கு சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து இருக்கும். ஸோ எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது பக்கத்தில் வச்சு அப்ளை ஆன்லைன் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே அது ஒரு சைட்டில் வந்து ஓப்பன் ஆகும். இந்த சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 50 அப்படின்னு இருக்குல்லையா அதை வந்து நீங்கள் 100% ஆன உடனே நீங்கள் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்க முடியும். இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், இதில் மிடில் நேம், உங்களோட லாஸ்ட் நேம் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து கலர் ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு சொல்லியிருக்கல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட சிக்னேச்சரை போட்டு அந்த சிக்னேச்சரை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸ் என்னவோ அதை வந்து அட்ரஸ், ஸ்ட்ரீட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, உங்களோட பின்கோடு, கண்ட்ரி அது எல்லாமே இருக்க மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸும் அதே மாதிரி ஸ்ட்ரீட்டு, அட்ரஸ், சிட்டி, உங்களோட கண்ட்ரிலாம் இருக்க மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா இது ரெண்டையும் நீங்கள் சேமாகவே ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட டேட்டு, மந்த், இயர் இருக்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த பிறந்த இடத்தோட பிளேஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ் இல்லைனா வந்து சிக்கிம் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, நேபாள் அந்த மாதிரி கண்ட்ரி இருக்குல்ல, நீங்கள் இந்தியாவில் பிறந்துட்டு அந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து நீங்கள் போய் இருக்கீங்க, மைக்ரேட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி கொடுங்க. இல்லைங்க நான் வந்து இந்தியாவில் தான் இருக்கேன் அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட ஃபாதரோட நேமு, உங்கள் ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, உங்கள் ஃபாதர் ஒர்க் பண்ணுற அட்ரஸ், அந்த ஃபாதரோட அட்ரஸ், ஸோ எல்லாமே சேம் அட்ரஸ் தான், அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் மதரோட நேமு, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்க அட்ரஸ் கேட்டாங்கன்னா உங்கள் வீட்டோட அட்ரஸே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இந்தியன் சிட்டிசன் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, எஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. உங்கள் மதர் வந்து எதுவும் மைக்ரேட் ஆகியிருக்காங்களா, பாகிஸ்தான், நேபாள் கண்ட்ரி அந்த மாதிரி போய் அங்கே போய் இருக்காங்களா, இல்லை இந்தியாவில் தான் இருக்காங்களா அப்படின்னா இந்தியா தான் அப்படின்னா எஸ், அப்படி வேறு கண்ட்ரி போயிருக்காங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபேமிலியோட மாதம் இன்கம் எவ்வளோ வருமானம், உங்கள் ஃபாதர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் சம்பாதிக்கிறது, உங்கள் ஃபேமிலியில் பேரும் சம்பாதிச்சா கூட மாத வருமானம் எவ்வளவோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட ரிலிஜியனோட ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டில் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளாக இருந்தால் எஸ்ன்னு சொல்லி கொடுங்க, இல்லைனா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் விதவைகள் இல்லை டைவர்ஸ் உமன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஆர் நோவான்னு பார்த்து கொடுத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் எஸ்ஆர் நோவா அப்படின்றத பார்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன்
குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் எங்கே படிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், எந்த இயர் நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுத்துட்டு எத்தனை வருடம் நீங்கள் டிப்ளமோ டியூரேஷன் நீங்கள் படிச்சிங்க, 1 இயர் படிச்சிங்களா இல்லை 2 இயர்ஸ் படிச்சிங்களா அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு எதுவும் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா டிப்ளமோ ரிலேட்டடாக கேட்பாங்க. இருந்துச்சு அப்படின்னா எத்தனை வருடம் சொல்லி கொடுங்க, இல்லை அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு மொழிகள் தெரியுதான்னு கேட்பாங்க. அதாவது இங்கிலீஷ், தமிழ், வேறு எதுவும் லாங்குவேஜ் தெரிஞ்சால் கூட பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து தமிழை வந்து படிக்க எழுத மட்டும்தான் தெரியும் அப்படின்னா இதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கிலீஷ் வந்து எனக்கு வந்து படிக்க மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு எழுத தெரியாது அப்படின்னா எதாவது நோவோ எதாவது எஸ்ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்படியே வந்து விட்டுருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்டேஷன் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது, உங்களோட பிறந்த சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் செலக்ட் ஃபைல் அப்படின்றத கொடுத்து அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கூலோட மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐடி படிச்சிருக்கீங்க இல்லை அது ஈக்குவலாக எதுவும் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட மார்க் ஷீட்டோட இதையும் வந்து ஃபோட்டோ எடுத்து அதையும் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது எல்லாமே முடிச்சுட்டு ஐ ஹியர் அப்படின்ற இந்த டிக் மார்க் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதே இமெயில் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல 13+1 சொல்லி கொடுத்துருப்பாங்க. 13ஓட +1 சேர்த்தா 14. ஸோ இதில் வந்து 14 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை போட்டுக்கலாம். போட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத நீங்கள் ஒரு இடத்துல டிக் மார்க் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அப்படின்றத கொடுத்து நீங்கள் ஃபைலை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைலை வந்து சப்மிட் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய ஆன்லைன் ஃபீஸ் அண்ட் உங்களுக்கான லாஸ்ட் டேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 23/5/2025 சாயந்தரம் 12 மணிக்கு, அதாவது நைட்டு 12 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள்.